ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பவுமா ஆன்லைன்ல சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமிழ நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. புரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு எண்ணத்தை தாங்க. ஆண்டவராக நீர்தாமே வசனங்களோடு பேசுங்க. உமது கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெரி குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம ஆகஸ்ட் மந்தோடைய கடைசி சண்டே வந்துட்டோம் இல்லையா? இன்னும் 5 டேஸில் ஆகஸ்ட் முடிய போகுது. 8 மந்த்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எந்த மந்த்துக்குள்ளே நம்ம போக போகிறோம்? செப்டம்பர் 9th மந்த்குள்ளே போக போகிறோம். ஏசப்பா நம்மளை இந்த 8th மந்த் ரொம்ப அழகாக பாதுகாத்தாங்க, வழி நடத்தினாங்க, நம்ம கூடவே இருந்தாங்க இல்லை? ஸோ நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். கடைசி சண்டேக்குள்ளே வந்துட்டோம். தேங்க்யூ ஏசப்பா. இன்னும் இருக்கிற மாதங்களும் எங்களை வழி நடத்துங்க. எக்ஸாம்ஸ் வருது, நாங்கள் நல்லா எழுதணும், எல்லாம் கேட்கலாம். சரியா? கைகளை குப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஏசப்பா. இந்த 8 மந்த்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. நாங்கள் புது மந்த் இன்னும் 5 டேஸில் போக போகிறோம். செப்டம்பர் மந்த்துக்குள்ளே போக போகிறோம். எங்களை பிளஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ஸு, பர்த்டேஸு எல்லாம் புது வருஷத்தை காணக்கூடிய பிள்ளைங்க, புது எக்ஸாம்ஸ்குள்ளே போக போகிற பிள்ளைங்க, சில இடங்கள்ல ஆனவர் புது அகடமிக் போக போகிற பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கொள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். ஆக்ஷன் சாங் பாடணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து நம்ம எழுந்து நின்று உங்களோட சின்ன கை, சின்ன கால், அப்புறம் நீங்கள் உங்களோட சின்ன வாயில் ஏசப்பா பற்றி புகழ்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தி நம்ம ஆக்ஷன் செஞ்சு பாட போகிறோம். சரியா? பாடலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க, நம்ம பாட்டு பாட போகலாம். பாடினீங்களா? எல்லாம் இப்போ உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மனப்பாட வசனம் படிக்கணும். மனப்பாட வசனம் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உங்கள் கிட்ட இருக்கிற உங்களோட பைபிள் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் அக்கா புக்கு சொல்வேன். அப்புறம் அது எந்த ஏற்பாடு, எந்த டெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஹேண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய புக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியான புக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சொல்லலாமா? நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ். ஓகே, அது பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன? எந்த ஏற்பாடோ அதுக்கேற்ற ஹேண்ட் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னா எந்த ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம லெஃப்ட் ஹேண்டை வச்சு நம்ம எடுக்க போகிறோம் பைபிளில். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ எந்த சாப்டர்? ப்ராவர்ப்ஸ் என்ன சாப்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 15:31. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 15 verse 31. நான் படிக்கிறேன். தமிழ் பைபிள்ல பக்கம் எண் 776. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது நான் ஞானிகள் இடத்தே தங்கும். நான் திரும்பி படிக்கிறேன். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகள் இடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31.
இப்போ நம்மளுடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதல். சொல்லுங்க. ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். நீதிமொழிகள் 15:31. இது என்ன மனப்பாட வசனம்? இதுல ஒன்றும் புரியலையே. இது என்ன சொல்ல வராங்க? கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மளை திட்டுறது இல்லையா? கடிந்து கொள்ளுதல் அப்படின்னா, ஏன் இப்படி பண்ற, இப்படி செய்யக்கூடாது சொல்லியிருக்கல அப்படின்றத நம்ம கடிந்து கொள்ளுதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. காது உங்களுக்கு தெரியும். அப்போ நல்ல ஜீவனுக்கு ஏதுவான அப்படின்னா கடவுளுடைய காரியங்களை நீ கடிந்து கொள்ளு. இல்லை ஏசப்பா காரியத்துல நீ இப்படிதான் இருக்கணும், ஏசப்பா பிள்ளை நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றீங்க, இதே கேக்குறீங்க, என்ன இப்படியே சொல்லணுமா அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காது இல்லை. அப்போ அது யாருக்கிட்ட இருக்கும்னா ஞானிகள் இடத்துல, வைஸ் பீப்புள் கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. சரி, இதுக்கும் இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய வேத பாடம் வேற போட்டிருக்கோம். ஸோ எந்த வேத பாடம் என்ன சொல்லி தர போறாங்க எல்லாம் நம்ம கவனிக்கலாம். போய் கவனமா வேத பாடம் கவனிச்சுட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பைபிளில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வாரமும் அதே போல ஒரு சம்பவம் பற்றி பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? அந்த பைபிள் கேரக்டரோட பேர் என்ன? எல்லாரும் உங்கள் பேட்சில் போட்டுட்ருக்கீங்க அவங்க பேர். ஆனால் அவங்க பேர் என்னன்றது நான் கடைசியாக தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த கதை என்னன்னு போய் பார்க்கலாமா? பவுல், சீலியா, இவங்க 2 பேர் இருக்காங்களா, பவுல் அண்ட் சீலான்னு. யார் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே யாராவது ஒருத்தர் ஏஞ்சி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னீங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க? இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை ஊரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பவுலும் சீலாவும் ஊரா பயணம் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படி பயணம் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு ஊருக்கு சேர்றாங்க. அந்த ஊர்ல நிறைய மக்கள் கிட்ட அவங்க சேர்த்து வச்சு, வாங்க வாங்க இயேசு பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம பண்ண பாவத்துக்காகலாம் மரித்தவர் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பத்தி அவரோட சுவிசேஷத்தை பத்தியும் அந்த மக்களுக்கு மத்தியில அந்த 2 பேரும் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்காங்க. யார் 2 பேரு? பவுலும் சீலாவும். இவங்க 2 பேருமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பட்டணத்துல இருக்க மக்களுக்குலாம் ஒரே சந்தோஷமாவும், ஆஹா நம்ம பாவத்துக்காக ஒருத்தர் இறந்திருக்காரா, அப்படிப்பட்டவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், நமக்காக ஒருத்தர் உயிரே கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம பாவத்தை செய்யக்கூடாது. ஆமா, என்னென்ன பண்ணா பாவம், எது பண்ணா பாவம் இல்லை, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, பவுலும் சீலா அவர்கிட்டயும் போயிட்டு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு பெருசா இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கூட்டம் சேரும்போது இந்த மாதிரி பெருசா அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டும் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. அப்போ அந்த ஊர்ல ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டி என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த மாதிரி பவுலும் சீலாவும் எங்கெங்கெல்லாம் போயிட்டு பேசுறாங்க, இந்த மாதிரி இயேசுன்றவரை பத்தி சொல்லுவாங்களா, இது ரொம்ப ஆர்வமா அவங்க கவனிச்சுட்டே வருவாங்க. இந்த ஆண்டி யாரு? இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ரத்தாம்பரம்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், ஒரு பர்பிள்ல பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல். இது ரொம்ப காஸ்ட்லி அவங்க ஊர்ல. இதை அந்த ஆண்டி செஞ்சு விற்பனை பண்ணுவாங்க. இது ரொம்ப ரேரா கிடைக்கிற விஷயம்ன்றனால இவங்களுக்கு இதை சேல் பண்ணும்போது நிறைய காசு சம்பாதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சு இவங்களும் ஒரு பெரிய முதலாளி அளவுக்கு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்னமோ இயேசுவை பத்தியோ இல்லை இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு ஆர்வம் இருக்கும். யாராவது இந்த மாதிரி பேசுறாங்களா, ஒரு கூட்டம் சேருதா, நம்மளும் போய் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் கவனிப்பாங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய மக்கள் பவுலும் சீலா கிட்டும் கேள்வி கேட்கும் போது அவங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க ஏசப்பாவை பத்தி. ஓ, இவர் இப்படி செஞ்சிருக்காரா, ஓ அவர் அப்படி செஞ்சிருக்காரா, நமக்காக இதை செஞ்சிருக்காரா, இது பண்ணா பாவமா, இது பண்ணா பாவம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் நிறைய விஷயத்த இவங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆர்வம் வருது. ஓ, இந்த இயேசுவை நம்மளும் நம்மளோட ரட்சகரா ஏத்துக்கணும், அவர் ரொம்ப நல்லவர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுலக்குள்ள சின்னதா நிறைய விஷயங்கள் தோணுது. இதை நாளுக்கு நாள் அவங்க கேட்க கேட்க அவங்களுக்கும் இயேசு மேல பெரிய விசுவாசம் வந்துருச்சு. அதனால ஒரு நாள் நேரா பவுலும் சீலாவையும் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், நானும் இயேசுக்குள்ள வந்துட்டேன், நானும் அவரால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா பவுலையும் சீலாவையும் சந்திச்சு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நானும் இயேசுவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க அந்த மக்களுக்கு மத்தியில பேசும்போதும் நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னதுல என் மனசுலயும் அவர் என்னோட ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு நான்
நான் தேர்ந்தெடுத்தேன். எப்படியாவது நானும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவரோட பாதையில வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னோடனே பவுலும் சீலா என்ன பண்றாங்கன்னா, வாங்க வாங்க, உங்களை இயேசுக்குள்ள நாங்க சேர்றோம், அதுக்கு நாங்க உங்களுக்கு பேப்டிசம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கேட்ட அந்த லிடியான்ற பெண்மணி தான் இந்த பெண்மணி. யாரு நம்ம இன்னை பத்தி வாரம் பாக்குறோம்னு சொன்னால எல்லாரும் உங்க பேட்ச்ல போட்டிருக்கீங்களா, எல்ன்றது லிடியா. இந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, இயேசு நான் மட்டும் பார்த்து, நான் மட்டும் விசுவாசிச்சு, நான் மட்டும் ரட்சிப்பு பெற்றேன்னு இல்லாம என்னோட குடும்பத்தாருக்கும் நான் சொல்லணும், அவங்களும் இயேசுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, குடுகுடுன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் பவுலும் சீலாவும் சொன்ன விஷயங்களை அத்தனையும் போய் சொல்லிட்டு, எப்படி இயேசு நமக்காக உயிர் கொடுத்தாரு, அதுவும் நம்ம பாவத்துக்காக செஞ்சாரு, அப்ப நம்ம எந்தெல்லாம் செய்யக்கூடாது, பாவமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி அவங்களும் இயேசுக்குள்ள வர வச்சு இவங்க குடும்பமா எல்லாருமே பேப்டிசம் எடுத்துட்டு இயேசுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆண்டி அவங்க நினைச்சிருந்தா அவங்க பாட்டுக்கு அவங்க பிசினஸை பார்த்துட்டு அவங்க ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா போயிட்டு வேலையை பார்த்துருக்கலாம். இப்பெல்லாம் எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா டைமே இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கீங்க, டைமே இல்லை ப்ரேயர் பண்றதுக்கு அப்படி சொல்றீங்க, டைமே இல்லை விளாடுறதுக்கு அப்படின்றீங்க. யாரை கேட்டாலும் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பிஸி ஷெட்யூல்ல அவங்க இவ்வளோ பெரிய வியாபாரியா இருந்தாலும் கடவுள் பத்தியும் அவருக்கு சொல்ற விஷயங்களை பத்தியும் அவங்க டைம் கொஞ்சம் ஒதுக்கி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க சிறந்ததாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா இயேசுவை பற்றி நிறைய விஷயம் அவங்க கேள்விப்படும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன கெட்ட விஷயமா இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க, இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கும் போது, அவரை பற்றி படிக்கும் போது, அவரை பற்றி கேட்கும் போது தானே. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கொஞ்ச நேரமாவது கடவுளுக்காக ஒதுக்கி பைபிளை படித்து பாருங்க. ஏசப்பா நமக்கு எங்கேயோ நம்மக்கிட்ட ஏதோ சொல்வார், ஏய் பாப்பா நீ இது பண்ணுறது தப்பு, ஏய் தம்பி நீ இது பண்ணுறது தப்பு அப்படின்னு நமக்கு மனசுல எங்கேயாவது சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படி லிடியா ஆண்டி வெறும் அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரோட ஒன்னா சேர்ந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட சேவியரா எடுத்துக்கிட்டாங்க. அதே போல நம்மளும் குடும்பமா சேர்ந்து கடவுளை பத்தி ஃபாலோ பண்ணோம். எனக்கு பசங்களா, அடுத்த வாரம் வேற கதையோட பார்க்கலாம். பாய். என்ன குட்டீஸ் கவனிச்சிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒருத்தவங்கள பத்தி சொல்றாங்க இல்லையா, ஒரு அக்காவை பத்தி சொல்றாங்க. அவங்க பேரு லீதியாள். தமிழ்ல லீதியாள், இங்கிலீஷ்ல லிடியா இல்லையா. அவங்க பேர் லிடியா அப்படிங்கிறது இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும், தமிழ் பைபிள்ல லீதியாள் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, பேசிக்கா இவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இவங்க பேசிக்கா ஒரு ரத்தாம்பரம் விற்கிறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரத்தாம்பரம் அப்படின்னு தமிழ் பைபிள்ல இருக்கும். இங்க சில இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா she used to sell the பர்பிள் கிளாத் அப்படின்னு இருக்கும். அப்போ பர்பிள் கிளாத்னா எதெல்லாம் பர்பிள் கலர் இருக்கோ அந்த பர்பிள் கலர் கிளாத் அவங்க விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. ஸோ அந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் அந்த காலத்தில். அதில் நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், சால்வைகள் மாதிரி இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிறது அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா. நம்ம இப்போ சொல்லுவோம்ல, அம்மாலாம் நிறைய தடவை சொல்கிற இடத்துல கேட்டிருப்பீங்க, எனக்கு இந்த மெட்டீரியல் எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேணும், எனக்கு சாஃப்ட் வேணும், எனக்கு ஜூட் சில்க் வேணும், நிறைய சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ். அப்போ அந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிறது அது ஒரு வகையான பூச்சில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இது. இப்போ நீங்க படிக்கக்கூடிய உங்க பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பட்டு சில்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சில்க் அப்படிங்கிறது இந்த பட்டுப்புழு இல்லையா, கூட்டுப்புழு, அந்த பட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம எடுக்கிற அந்த த்ரெட், அந்த சில்க் த்ரெட் தான் அதுல நம்ம அந்த புடவெல்லாம் செய்யறது, வேட்டி செய்யறது, அந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த பூச்சில இருந்து எடுத்து செய்யற அந்த ஒரு இது. அதே மாதிரி இந்த ரத்தாம்பரம் அப்படிங்கிறதும் எப்படின்னா அது ஒரு வகையான பூச்சி. அது என்னங்கிறது தெளிவா நமக்கு இல்லை, ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்றாங்க. அது உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு ஒரு பூச்சில இருந்து வரும். எப்படி நம்மளுடைய சில்க் த்ரெட் ஒரு பூச்சில இருந்து வருதோ, அந்த பட்டுப்புழு பூச்சில இருந்து நமக்கு வருதோ, அந்த மாதிரி இது ஒரு பூச்சில இருந்து வரக்கூடியது. அதை டை மாதிரி அதை எடுத்து அதை செய்வாங்க. ஸோ அதுல இருந்து வரது தான் அந்த ரத்தாம்பரம். ஸோ இட்ஸ் அ பர்பிள் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விலை உயர்ந்தது. அதை அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க, அதை அவங்க வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்சாட்சி இருந்தது, ஒரு நல்ல நற்பெயர் இருந்தது. அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்க உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அங்கதான் யார் வராங்க, பவுல் வராங்க. பவுல் வரும்போது
நான் பெரிய வேலை செய்கிறேன். இப்போ ரத்தாபுரம் விற்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு அவங்களுக்கு காசு இருக்கணும், அந்த டை மேக்கிங் செய்கிறதுக்கு, அந்த பூச்சிகள் செய்கிறதுக்கு வாங்கி அதை பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு நிறைய அதோடைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ நிறையா ஒரு பணக்காரங்களாக இருந்திருக்கணும். ஆனாலும் அவங்க எவ்வளோ தாழ்மையாக கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அப்படியே உட்காந்துருந்து கவனிச்சாங்களாம். ஏசப்பா மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சாங்களாம். இப்போ நீங்கள் நம்ம படித்த மனப்பாட வசனத்தை நம்ம ரிலேட் பண்ணும்போது என்ன சொல்லுது? ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். இப்போ அந்த லிடியா அப்படிங்கிறவங்க ஞானமுள்ள பெண் இல்லையா? வைஸ் கேர்ள், வைஸ் விமன். ஏன்னா அவங்க ஏசப்பா சொல்லக்கூடிய காரியம், ஏசப்பா பத்தி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொண்டு ஏசப்பா மேல விசுவாசமா இருந்தாங்க. என் கூட நீங்க இருங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி பாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய இதா இருக்கேன் தெரியுமா, என்ன வேணா இருந்தாலும் யாரு கூட இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஏசப்பா கூட இல்லைன்னா, ஏசப்பா சொல்லுற காரியத்தை கேட்கக்கூடிய காது இல்லைன்னா யூ ஆர் ஜீரோ. சரியா? இன்னைக்கு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம், ஏசப்பா நானும் உங்களுக்காக நான் செய்யணும், நான் உங்களோட பிள்ளையா நான் இருக்கணும், நான் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க என்ன கடிந்து கொள்ளும். கிளாடஸ், நீ பண்றது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா இம்மிடியட்டா நான் கையை கூப்பி சாமி என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு மகளா நான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க? நம்மள கூடவே இருப்பாங்க, நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பாங்க. ஒரு நாளும் அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? கைவிடவோ இல்லை மற்றவங்க முன்னிலையும் நம்மளை வெட்கப்படுத்தவோ தலகுனியவோ ஒரு நாள் ஏசப்பா விட மாட்டாங்க. நம்ம கேட்கலாமா? கைகளை கொப்பிக்க, கண்களை முடிக்க, தலைகளை தாழ்த்திக்க நம்ம கேட்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்னைக்கு நாங்கள் படித்த அந்த அந்த லீதியாள் அக்கா மாதிரி நாங்களும் ஏசப்பா நீங்கள் சொல்றத உங்களுடைய காரியங்களுக்கு எங்கள் செவிகள் திறந்து இருக்கவும், நீங்கள் சொல்ற கடிந்து கொள்ளுதலை நாங்கள் கேட்கிறவும், உங்கள் மேலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டிவிட்டி செக்ஷன் போகலாம். ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு சரி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் அவங்க என்ன வேலை பார்த்தாங்க? ரத்தாம்பரம் வைக்கிறது. இன்னும் கிளியரா சொல்லுவோமே, இப்ப ரத்தாம்பரம் வைக்கிறதுனா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க ஒரு கிளாத் சேல் பண்ணாங்க இல்லையா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஜவுளி கடை, ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன், சரியா? இது என்னுடைய மேபி தவறாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்லும் போது ஒரு ட்ரெஸ் ஷாப் அப்படின்னா நார்மலாக இந்த சைஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ இருக்குது, மேல் ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ இருக்குது, சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸஸ் இவ்வளோ இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு 10 செட்டு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் வச்சுருக்கிறது தான் ஒரு ட்ரெஸ் ஷாப் இல்லையா? எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ட்ரெஸ் இல்லையா, அதுவும் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செய்கிற ஒரு விஷயம். இப்போ அப்போ அது அவங்க என்ன வேலை பார்த்தாங்க? ஸோ ஷீஸ் அ பொட்டிக் ஓனர். அவங்க அந்த காலத்துல ஒரு பொட்டிக் வச்சிருந்தாங்க. பொட்டிக் அப்படின்னா இட்ஸ் அ டோட்டலி கஸ்டமைஸ்டு இல்லை, அது ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலோ இல்லை ஒரு டெய்லரோ கிடையாது. அவங்க ஒரு டெய்லரும் இல்லை, அவங்க ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ஷாப் வச்சிருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் அ பொட்டிக். உங்களுக்கு பொட்டிக்னா தெரியும் இல்லையா, ஒரு பொட்டிக் ஓனர். பொட்டிக்னா அது பயங்கர காஸ்ட்லி. அந்த காலத்துலேயே அவங்க ஒரு பொட்டிக்காக ஓனராக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த மெட்டீரியலுக்கு அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியலில் சின்ன டேமேஜ் இருந்தாலும் அவங்க கஸ்டமருக்கு அதை சேல் பண்ண மாட்டாங்க. அது பார்த்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ரெஸ்ஸும் அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் இல்லையா? ஏன்னா ரத்தாம்பரம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். இன்னொரு ஒரு காரியம், ரத்தாம்பரம் வாங்குறவங்களும் பெரிய ஆளுங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் நார்மலான ட்ரெஸ் கடையில் வாங்க மாட்டாங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான கஸ்டமைஸ்டான அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிட்டிங்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் வாங்கும் போது. அப்போ இவங்க ஒரு ஃபேமஸான ஒரு பொட்டிக் ரன் பண்ணியிருந்திருக்காங்க இல்லை? இப்போ நம்ம அப்படிதான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் இது என்னன்னா, நான் ஒரு காய போடுற மாதிரி ஒரு கம்பி மாதிரி வச்சிருக்கேன், ஒரு காய போடுறதுக்கு. இதுக்கு நீங்க நூல்ல கூட அழகா நீங்க இந்த மாதிரி கட்டிக்கலாம். நான் சும்மா ஒரு ரெட்ல அப்படி போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு கயிறு மாதிரி. நீங்க கயிறு கூட அதுல போட்டுக்கலாம். இப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன கலர்ல இருக்கு? பர்பிள் இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ பர்பிள், அந்த டை மேக்கிங் இல்லையா, அந்த டை பண்ற அந்த பட்டு, அந்த பூச்சில இருந்து எடுக்கிற அந்த த்ரெட், அதுல இருந்து அவங்க எடுத்து செய்யற அந்த ஒரு இது. ஓகே, அந்த டை மேக்கிங் அதுல இருந்து எடுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க?
பர்பிள் கிளாத், அதை நல்லா வந்து இந்த ரத்தாம்பரங்களை அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியுதா, அந்த பர்பிள் ஷேட்ஸ், கிட்டத்தட்ட அந்த பர்பிள் ஷேட்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் சொல்லும் போது கிளியராக அவங்க பர்பிள் கிளாத் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் வந்து இதில் ஓட்டுறேன். அப்படின்னா என்ன, அவங்க அந்த டை மேக்கிங்கில் இருந்து எடுத்து இந்த மாதிரி அவங்க பண்ணி தான் அவங்க வித்திருந்துருக்கணும். ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய அந்த காலத்தில் அவ்வளோ இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னாலும் இப்படி தான் அவங்க செஞ்சுருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்ல கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் பண்ணி அவங்க அழகாக எடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இதை நீங்கள் அழகாக பண்ணி என்ன சொல்ல போகிறீங்க, லிடியா இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ் அந்த ரத்தாம்பரங்களில் அவங்க செஞ்சு ரத்தாம்பரம் வந்து விற்றாங்க. ஸோ பெட்டி ஓனர் அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து ஏசப்பா மேலே விசுவாசம் வைத்தார்கள். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், என்கிட்ட பணம் இருக்குது, நான் பயங்கர செட்டில் ஆகிட்டேன், நான் சூப்பராக இருக்கேன், எனக்கு ஏசப்பாலாம் தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே அடி அடிச்சிருவார். ஓகே, அப்போ நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வளரக்கூடிய வளர்ப்பு எப்படி இருக்கணும்னா, நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் யாருடைய கிருபை, ஏசப்பா எனக்கு கொடுத்த கிருபை, ஏசப்பா என்னை பத்திரமா பாதுகாத்துருக்காரு, இன்னும் நான் ஒழுங்காக இருக்கணும்னா இன்னும் நான் கடவுள் சொல்கிறத கேட்கணும். கிளாடிஸ் நீ பண்ணுறது தப்பு, இப்போ உங்களோட சொன்னால் இல்லை நீ பண்ணுறது தப்பு தம்பி தங்கச்சின்னு ஏசப்பா உங்ககிட்ட சொல்லும் போது ஏசப்பா கிட்ட நீங்கள் அது காது கொடுத்து கேட்கணும். ஏசப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளா மனம் திருந்தி வாழும்போது ஏசப்பா உங்களை இன்னும் உயர்ந்த இடங்கள்ல, நீங்க நினைக்காத இடங்களெல்லாம் கடவுள் ஏசப்பா உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. சரியா, ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். ஆனா அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், தாழ்மை முதல்ல இருக்கணும். முதல்ல தாழ்மை இருக்கணும். ஏசப்பா சொல்றத கேட்கறதுக்கு நமக்கு காது இருக்கணும். சரியா, நமக்கு கொஞ்சம் ஆனாலே நமக்கு வந்துடுது இல்லை, நான்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் யார் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ பெரிய இது தெரியுமா அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பாக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளை நினச்சி பார்க்க முடியாத ஹைட்ஸில் கொண்டு போய் நம்மளை ஏசப்பா உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணும் இல்லையா. ஆனால் அப்படி உட்காரும் போதும் நம்மளுடைய காது எப்போவுமே யாருக்கு திறந்திருக்கணும், ஏசப்பாக்கு திறந்திருக்கணும். ஏசப்பா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நீங்கள் உங்களோட கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த காது எப்பவுமே நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், திறந்திருக்கணும். அதே மாதிரி ஏசப்பாக்காக எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம தயாரா இருக்கணும். அவரோட ஊழியத்துக்கு தயாரா இருக்கணும். அவருக்காக நம்ம வீடு திறந்திருக்கணும். அவருடைய ஊழியத்திற்காக நம்ம வீடு திறந்திருக்கணும். எல்லாவற்றிற்கும் நம்ம அவருக்கு தயாரா இருக்கணும். சரியா, ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணி அழகா வீட்டில் நீங்க சொல்லிக்காமீங்க. இப்போ அடுத்த வாரம் என்ன பேட்ச், அடுத்த வாரம் அதான் பேட்ச். ஓகே, கேபிட்டல் இ. ஸோ அடுத்த வாரம் இந்த பேட்ச் பண்ணி உங்கள் பேர் எழுதி கொண்டு வாங்க. புது மந்த்து செப்டம்பர் மந்த்குள்ளே போகிறோம். அடுத்த வாரம் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். போன வாரம் கேட்ட கேள்விகளுக்கு பதில். போன வாரம் யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரத்திலிருந்து 5 கேள்விகள். எருசலேமுடைய ராஜா பேர் என்ன? எருசலேமுடைய ராஜா பேர் என்ன? அதோனி சேதேக் என்பது சரியான விடை. அதோனி சேதேக். எக்லோனின் ராஜா பேர் என்ன? எக்லோனுடைய ராஜா பேர் தெபீர். எப்பியா எந்த நாட்டின் ராஜா? எப்பியா எந்த நாட்டின் ராஜா? லாகீசின். லாகீசின். சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்பது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது? யாசேர் என்பது சரியான விடை. சில பேர் யாசேரின் அப்படின்னு எழுதியிருக்கீங்க. யாசேர். 5வது கேள்வி, 5 ராஜாக்கள் எங்கு உள்ள கெபியில் ஒளிந்து கொண்டார்கள்? மக்கெதா என்பது சரியான விடை. இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் பட குத்துற பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிறோம். உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பே யாழ்னி CS திருவேண்டம், ஆனி ஜொகனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸ்ஸான் DP கைவண்டூர், கேலப் ஜோயல் JV பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் இமானுவேல் ராஜ் VJ திருநின்றவூர், ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷ்வன் M பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகஷிபா M பெங்களூர், ஜாஷ்வா JV பெங்களூர், ஜூடா பென்னர் A பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் G கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா K பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் DP கைவண்டு, சாண்டோ ஜோஸ்பின் CS திருவேண்டம்,
சாரா ஆர் கும்மிடிப்பூண்டி, ஷர்லி ஜிபி கரூர். போன வாரம் பேட்ச்ல சில குழப்பங்கள். ரெட் த்ரெட் போட்ட பேட்ச் தான் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அக்கா கதையில கிளீனா சொல்லியிருந்தாங்க. அந்த ரெட் பேட்ச் போட்டு அனுப்பின பிள்ளைகளுடைய த்ரெட் போட்ட பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும். உங்க படமும் வரும், கவனமா பாருங்க. இந்த வாரம் யோசுவாவின் புத்தகம் 11வது அதிகாரத்தில் 5 கேள்விகள். மேரோம் என்பது என்ன? மேரோம் என்பது என்ன? 2வது கேள்வி, எதன் குதிகால் நரம்புகளை அறுக்க வேண்டும்? எதன் குதிகால் நரம்புகளை அறுக்க வேண்டும்? 3வது கேள்வி, தலைமையான பட்டணத்தின் பெயர் என்ன? தலைமையான பட்டணத்தின் பெயர் என்ன? 4வது கேள்வி, எந்த பட்டணத்தை மட்டும் சுட்டெரித்து போட்டார்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, இந்த பட்டணத்தை மட்டும் சுட்டெரித்தார்கள். எந்த பட்டணத்தை மட்டும் சுட்டெரித்து போட்டார்கள்? 5வது கேள்வி, ஆலாக், ஏர்மோன் இவைகள் என்ன? ஆலாக், ஏர்மோன் என்பது இவைகள் என்ன? இந்த 5 கேள்விக்கு பதில் எழுதி மெமரி வர்ஸ் வீடியோ அனுப்பிச்சு பேட்ச் படம் குத்தி வரக்கூடிய 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 9841250070 அனுப்புங்க. மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா திங்கக்கிழமை அனுப்ப முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளாவது அனுப்ப முதல் செய்யுங்க. வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் அனுப்பிட்டு இருக்காதீங்க. அனுப்பிச்சா அவங்க படம் வராது. எனக்கு பர்த்டே வருது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பர்த்டே வந்தால் உங்கள் அழகான படம், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாக்கா நாங்கள் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம், ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவோம், ஹாப்பி பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அனுப்பணும். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு பர்த்டே இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் ஆஸ்வதித்து தாங்க. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவராக நாம மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துள்ளோம். எழுதக்கூடிய தேர்வுகளில் இந்த சீதோஷ நிலையிலே இந்த அருமையான பிள்ளைகளோட செட்டைகளுடைய மறைவிலே நீ பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுதான் சுவாமி. ஆமேன். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.